Hi, hello, and welcome to Mathematical 60. இந்த வீடியோ நான் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் கணக்கு இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம், யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா. இந்த டாபிக் பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் தான் என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தெரியும். எடுத்துக்காட்டு, நம்மிடம் 34 கேக் துண்டுகள் உள்ளன. ஒவ்வொரு பெட்டியிலும் 5 கேக்குகள் மட்டுமே வைக்க இயலுமெனில் கேக்குகளை வைக்க எத்தனை பெட்டிகள் தேவை மற்றும் எத்தனை கேக்குகள் மீதம் இருக்கும் என காண்க. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 34 கேக் பீஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு பெட்டியிலும் ஒவ்வொரு பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 கேக் மட்டும்தான் வைக்க முடியும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது 34 கேக்கை எத்தனை பாக்ஸ்ல வைக்க முடியும், எத்தனை கேக் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. தீர்வு, 30 கேக்குகளை வைக்க 6 பெட்டிகள் தேவைப்படுகின்றன. அதில் 4 கேக்குகள் மீதம் இருக்கும். நம்ம கொடுத்துக்கிறதே கால்குலேட் பண்ணிக்கிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 5 கேக் ஒரு பாக்ஸ் இருக்கும்போது அப்போ 6 பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 30 கேக் கழிச்சிடணும். அது 7 பாக்ஸ்ல 35 கேக் ஆயிரம், நம்ம 34 தான் இருக்கு. அப்போ 6 பாக்ஸ்ல 35 இருக்கும். மீதம் அவங்க கேட்டிருக்காங்க, அதை வச்சு கால்குலேட் பண்ணிட்டு 5030. அதனால 6 பாக்ஸ் 4 கேக்கு பேலன்ஸ் இருக்கும். இது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு டிவிஷன் மெத்தடில் போட்டிருக்கோம். அது எப்படி இருக்குன்னா, இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது 34 உள்ள இருக்கும். எத்தனை ஒவ்வொரு பெட்டியில் எவ்வளோ கேக் வைக்க முடியும், 5 கேக்குன்னு சொல்கிறாங்க. அதை வச்சுக்குவோம். இப்போ இதை மல்டிப்ளேஷனில் போடும். அதாவது என்ன பார்ப்போம்னா, எவ்வளோ 5 வந்து 34க்கு உள்ளே வர மாதிரி இருக்கும். 5வது வாய்ப்பாடில் போட்டு பார்ப்போம். 4 5 20, 5 25, 6 5 6 5 30. அப்போ 6 இதில் 30 போட்டு பேலன்ஸ் 4 போடுவோம். இதை ஈவுன்னு சொல்லுவோம். இது வகுக்குமென் உபடுமென், இது வந்து பார்த்தீங்கன்னா மீதின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டிவைட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா மீதி 4 6 பாக்ஸும் ஈவோட வர வேலையை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். 34 கொடுத்துருக்கிறது மொத்த கேட்கல எண்ணிக்கை வகுபடும் மீன். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அதாவது 34 வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிறது வகுபடும் மீன் ஈக்குவல் டு 5 ஒவ்வொரு பெட்டியிலும் உள்ள கேக்கள் எண்ணிக்கை வகுக்கும் மீன். 5 வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்டியில் இருக்கிற கேக்கள் எண்ணிக்கை வகுக்கும் மீன். பின் வந்து பார்த்தீங்கன்னா வகுக்கும் மீன் இன்டூ 6 வந்து பெட்டியில் எண்ணிக்கை. ஈவு, அதாவது பார்த்தீங்கன்னா டாப்ல வந்துருக்கும் பார்த்தீங்களா, 6 பெட்டியில் எண்ணிக்கை ஈவுங்கிறது டாப்பு. அதாவது ப்ளஸ் 4 மீதமுள்ள கேட்கல் எண்ணிக்கை. மீதி 4 மீதமுள்ள கேட்கல் எண்ணிக்கை அது 6ன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வகுக்கும் எண்ணையும் ஈவையும் மல்டிபிள் பண்ணிட்டு மீதியை ப்ளஸ் பண்ணீங்கன்னா இந்த கொடுத்துருக்க வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ 5 × 6 30 + 4 34. அது கிடைச்சிடும். பொதுமைப்படுத்தப்பட்ட யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம். இப்போ யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தை பொதுமைப்படுத்தப்பட்ட தேற்றத்தை பார்ப்போம். ஏ மற்றும் பி, ஏ கிரேட்டர் பி என்பன ஏதேனும் இருமுழுக்கள் எண்ணில். அதாவது ஏங்கிறது வந்து வகுபடும் எண்ணும், பிங்கிறது வந்து வகுக்கும் எண்ணும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது ஏ கிரேட்டர் பி, அதாவது ஏங்கிறது பியோட பெருசா இருக்கணும். ஏதேனும் இருமுழுக்கள் எண்ணில் ஏ ஈக்குவல் டு BQ + R. நீங்க இதை அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏ ஈக்குவல் டு BQR. இந்த இடத்துல ஆறுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் பி என்றவாறு ஆர் முழுக்கள் கிடைக்கும். அதாவது மீதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். அப்படிங்கிறது தான் யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம்.
நெக்ஸ்ட் டைல இந்த ப்ராப்ளத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். எடுத்துக்காட்டு, பின்வரும் ஒவ்வொன்றிலும் ஏஐ பியால் வகுக்கும்போது கிடைக்கும் ஈவு மற்றும் மீதியை காண்க. a equal to -12, b equal to 5. தீர்வு a equal to -12, b equal to 5. ஸோ இது வகுக்குமெண், வகுபடுமெண், வகுக்குமெண் நம்ம ப்ரீவியஸ்ல பார்த்துருப்போம். யூக்ளின் வகுத்தல் துணைத்தேற்றத்தின்படி பியோட வேல்யூ வந்து 5 சொல்லிட்டாங்க. ஸோ பியோட மால சகோதரத்தில் 5 இருக்கும். அப்போ ஆர் மீதி வந்து பார்த்தீங்கன்னா 0க்கும் +5க்கும் இடையில இருக்கணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது வகுக்குமெண். ஸோ -12. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வகுக்குமெண், இது வகுபடுமெண். வகுக்குமெண்ணும் 5 கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு இந்த கியூவும் ஆரும் தெரியாது, ஆனால் ஆர் நமக்கு தெரியும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளஸ் வேல்யூவாக தான் இருக்கணும். ப்ளஸ் வேல்யூவாக இருக்கணும்னா நமக்கு என்ன வரணும், இங்கே 12 இருக்குது. அப்போது இந்த ப்ளஸ் வேல்யூ இந்த ரேஞ்சஸ்குள்ளே வரணும்னால என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதே மாதிரி போடணும். 12 × 5. அப்போ மீதி வரணும்னா 2 டைம்ஸ் போட்டால் வராது, ஆனால் 3 டைம்ஸ் போட்டால் உங்களுக்கு 15 மீதி வரும். ஸோ 3, அதாவது இங்கே -15 வரணும். அப்போது இங்கே -3 நீங்கள் போடணும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வேல்யூவில் 3ல் வரும். கொடுத்துருக்க வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -12. ஸோ அப்போது ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்கு. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அப்போ 3 + 3 இங்கே -3. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியூவில் வந்து பார்த்தீங்கன்னா -3, மீதி வந்து பார்த்தீங்கன்னா +3. செகண்ட் கொஸ்டின், a equal to 17, b equal to -3. சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஏவோட வேல்யூ 17, பியோட வேல்யூ -3. ஸோ பியோட வேல்யூ -3. பியோட வேல்யூ -3னா மாலஸ் ஆஃப் -3. அப்போ ஜீரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மீதியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0க்கும் +3, ஏன்னா மாலஸ் இருக்கணும் +3க்குள்ளே தான் இருக்கணும். அப்போது எவ்வளோ ப்ளஸ் வேல்யூவில் வரணும், ப்ளஸ் வேல்யூவில் வரணும்னா என்ன பண்ணணும், இது வந்து 5, அதாவது 5 டைம்ஸ் போடுறோம். ஸோ 5 டைம்ஸ் போட்டிங்கன்னா -15. கீழே எவ்வளோ வரும், 17 - 50 +2 வரும். ஓகேவா? இங்கே -5. ஸோ அப்போது -5 இன்ட்டு u வந்து பார்த்தீங்கன்னா -5, u வந்து பார்த்தீங்கன்னா +2. இது அப்படியே சப்மிட் பண்ணி பாருங்க. -3 × -5 15, +15 +2. அப்போ என்ன ஆகும், 15 + 2 17. தேர்ட் கொஸ்டின், a equal to -90, b equal to -4. இதுக்கு அதே மாதிரி 94ன்னு போடுங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆரோட வேல்யூ +4க்குள்ளே இருக்கணும். அப்போது 5 டைம்ஸ் போட்டிங்கன்னா 20 கிடைக்குது. அப்போது இதை கழிக்கணும்னா இன்னும் கொடுத்துக்கிறது -4. -4னா -20 போட்டிங்கன்னா -1 கிடைக்கும். +1 மீதி வரணுங்கிறதுக்காக நம்ம இங்கே மைனஸ் எடுத்துருக்கோம். அப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5. ஈவோட வேல்யூ 5ன்னு போட்டு மீதியோட வேல்யூ 1 போட்டிங்கன்னா இந்த 19 கிடைக்கும். அதாவது -4 × 5 -20 +1னா -19 கிடைக்கும். ஈவு 5 மீதி 6. எடுத்துக்காட்டு, ஒற்றை முழுக்களின் வர்க்கமானது 4 + 1 என இங்கேயே இதுவானது முழுக்கள் என்ற வடிவில் அமையும் என காட்டுக. தீர்வு, ஸோ முழுக்கள் ஆல்ரெடி தெரியும், ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ். ஸோ அதை பற்றி நீங்கள் பார்க்குற அந்த வீடியோ நீங்கள் டெஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் முழுக்கள் என்னன்னு சொல்லிட்டு. எக்ஸ் என்பது ஒரு ஒற்றை முழுக்கள் எங்க, ஸோ அவங்க சொன்னதை எடுத்துட்டோம். எக்ஸை வந்து ஒற்றை முழுக்கள் எடுத்துட்டோம். எந்த ஒரு ஒற்றை முழுக்களும் ஏதேனும் ஒரு ஒற்றை முழுக்களை விட 1 அதிகமாக இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் முழுக்கள்னா 1
2 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதாவது -1 -2 -3 இப்படி பார்த்தீங்கன்னா ஒற்றை முழுக்கள்னா ஒற்றை 1 3 5 7 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இரட்டை முழுக்களோட ஒன்றை, அதாவது இரட்டை முழுக்கள்னா இப்போ 2 4 6. ஸோ அப்போ 2 4 6 அப்படின்னா 6 + 1 போட்டிங்கன்னா ஸோ ஒற்றை முழுக்கள் ஆயிடும். அதனால் இரட்டை முழுக்களை விட 1 அதிகமாக இருக்கும். ஸோ 1 ஆட் பண்ணி 6லேருந்து 1 ஆட் பண்ணி 7 வரலாம், அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஒற்றை முழுக்களை x = 2k + 1. அதாவது பார்த்தீங்கன்னா ரெட்டைப்படையில் ஸ்மால் நம்பர் 2k + 1, அதாவது +1 ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே k என்பது ஏதேனும் முழுக்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2னா 2 பார்த்தீங்கன்னா 2 + 4 + 1 5 ஆயிரும். அப்புறம் ஒற்றை முழுக்கள் ஆயிரும். ஜென்ரல் ஃபார்ம் எடுத்திருக்காங்க. ஒற்றை முழுக்கள் வர்க்கமானது. ஸோ நம்ம ஒற்றை முழுக்களை ஒரு ஃபார்முலாவாக ஜென்ரேட் பண்ணியிருப்போம். வர்க்கம்னு சொல்லியிருக்காங்க. 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ x² 2k + 1 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ a + b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் இருக்கு. a² வந்து 4k² + 4k + 1² 1. இது 4k காமா இருக்கு. வெளியே எடுத்தீங்கன்னா 4k × k + 1 + 1. ஸோ 4k k + 1 வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முழுக்கள் தான். அதாவது பார்த்தீங்கன்னா கேங்க நம்ம எடுத்துக்கிற வேலையை வந்து முழுக்கள் தான். ஸோ இப்போ கேவும் ஒரு முழுக்களாக தான் இருக்கும். அதை ஆட் பண்ணிங்கனாலும் அதோட வேலையை ஒரு முழுக்கள் தான் வரும். ஸோ அப்போ இந்த மொத்தத்தையும் க்யூன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மொத்தத்தையும் க்யூன்னு எடுத்திங்கன்னா 4q + 1 அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் வந்துருச்சா? ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா யூக்ளிடியன் தேட்டர் பார்த்துருப்போம். ஆல்ரெடி கால் டிஸ்கஸ் கொடுத்துருங்க. ஃபார் வாட்சிங்.